சென்னையில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், 300 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் விஜய் தற்பொழுது தொடங்கி வைக்க இருக்கிறார். யாரெல்லாம் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பொறுத்தவரையுமே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த திட்டங்களை விரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு சேவைகளையும் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோமென்றால் சென்னை தலைமைச் செயலகம் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயிலில் இன்று காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த புதிய பேருந்துகள் அனைத்துமே தற்பொழுது தயார் நிலையில் சென்னை சிவானந்த சாலை மற்றும் சென்னை காமராஜர் சாலையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுரை, சேலம், திருநெல்வேலி, கோவை, வேலூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பேருந்து சேவையானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்துகள், புதிய பேருந்துகள் முழுவதுமே இந்த பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளுக்கு இந்த சேவையானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள், அதாவது இந்த கும்பகோணம், சேலம், திருநெல்வேலி, கோவை, வேலூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அந்த கோரிக்கைகளை ஏற்று இந்த அரசு பார்த்தோமென்றால் தற்போது இந்த சேவையை வழங்கியிருப்பதாக இதற்கு முன்பாகவே போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த வாகனங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட 300 புதிய வாகனங்கள் இந்த பேருந்து சேவையானது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த வாகனங்கள் பொறுத்தவரையுமே டீசல் மற்றும் சிஎன்ஜி உள்ளிட்ட எரிபொருள் மூலம் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் முழுவதுமே பார்த்தோமென்றால் அதிகமாக இந்த கிராமப்புற பகுதிகள் மட்டுமல்லாமல் முக்கிய பகுதிகளுக்கு மட்டும் செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த பேருந்துகள் பொறுத்தவரையுமே கடந்த 3 நாட்களாக சென்னை இந்த பனிமலை, அதாவது சென்னை சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து பனிமலையில் நிற்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் பல்வேறு விமர்சனங்களும் முன்வந்தது. ஏனென்றால் பேருந்துகள் தயாரில் இருக்கக்கூடிய நிலையில் அதனை முதலமைச்சர் ஏன் இன்னும் தொடங்கி வைக்க இருக்காமல் இருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தோமென்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேருந்து சேவையினை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.